ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரம்ஜான் ஸ்பெஷலான சேமியா பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி, அதை ஒரு 1 ஹவர் மாதிரி ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக வேகும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போது 2 கப்பு தண்ணியை அதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். பொங்கி வந்த உடனே 1 கப்பு சுகர் அதில் போட்டு கரைச்சிடலாம். கரைச்சி அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இது நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். இப்போது நம்ம 2 கப்பு பால், அதை ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கோம். அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து கொதித்து பொங்கி வரும்போது 1 கப்பு சேமியா, வறுத்த சேமியாவை எடுத்து இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிண்டிடலாம். மொத்தமாக போட்டால் கட்டி விழுந்துடும். ஸோ கவனமாக போடணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுட்டோம்னா நல்ல பக்குவமான பாயாசம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். லைட்டாக கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு வரட்டு நல்லா பொங்கி மேலே வரட்டும். சேமியாவோடு சேர்ந்து பொங்கி மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம்மரில் ஒரு 3 நிமிஷத்துக்கு போட்டுடலாம். சிம்மர்லேயே இருந்ததுனால நல்லா சேமியாவும் பாலுமா சேர்ந்து நல்லா கலந்து ஒரு கட்டியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு 2 ஏலக்காய், ஒரு 15 கிராம் கிஸ்மிஸ்ஸு, 15 கிராம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு கிண்டிட வேண்டியது தான். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டான பக்குவமான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.